அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை சபை நிகழ்நிலையில் நமக்கெல்லாம் அந்த வான நாட்டுச் செம்மல் அடக்கக்கூடிய பல்வேறு முத்துக்களை இன்றளவும் நமக்கு புத்தக வடிவிலும் நம்முடைய மெய்வெளிச்சாலையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொகுத்தும் சாலை குரலிலும் மாதம் இரு மாதத்துக்கு ஒரு முறையும் பல்வேறு நிகழ்வுகளை நாம் என்றும் மறக்காத அளவில் நினைவில் கொள்ளக்கூடிய வகையில் நமக்காக பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் பல புத்தகங்களை பல நூல்களை மாமா அவர்கள் நமக்காக எழுதி அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அதுவும் தெரிய வேண்டும் என்ற உயர்ந்த சீரிய நோக்கத்துடன் நமக்கு பல நூல்களை தமது ஆற்காடு அச்சகத்தில் அடித்து அந்த மெய்வெளி சேவைக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்து கொண்டு வரும் மாமா காரியதரிசி மெய்வெளி செந்தாமரை அனந்தர் அவர்களை இந்த புதுகை சபை நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு முத்திப்பெயரை வழங்குவதற்காக அவரை அனைவரும் சார்பில் நாம் அன்புடன் நமஸ்காரம் வரவேற்போமாக. நமஸ்காரம் மாமா, வாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். அந்தமே சிந்தை பதிந்த சந்தன கந்தம் கம்மழும் எந்தை மூலி தந்தை தந்தையே வந்தோரு தந்தேசி அந்தீர இந்திர மந்திரம் என்றே செந்தூரம் சிந்தாமணி தந்து வந்தமது அறிந்தெறிந்து சந்ததம் முதித்தளவும் செந்தை சிந்தும் கணேரி ஏழும் வந்தது போஜிந்து சிவ சந்திர வசந்த நிலை அந்தர் மாமுகத்தந்திராந்தம் யுகந்தோறும் பரம்பொருளே இந்த நிலவுலகை ரட்சிக்க அவதாரம் செய்து வருவார்கள் என்று எல்லா ஆதிவேத கிரந்தங்களும் நமக்கு எடுத்துக்கூறிதான் வருகிறது. இதுபோன்று இந்த கலியுக காலத்தில் பரம்பொருளான நமது மெய்வழி தெய்வம் இன்று அவதரித்து வந்துதான் நம்மை ரட்சித்து மெய்வழியில் ஏற்றுகிறார்கள் என்ற அரும்பெரும் பாத ரகசியத்தை நாம் முழுமையாக உணராமல் தான் இதுவரை வந்துள்ளோம். இந்த அற்புத வரலாற்றை நாம் உணரவே ஒரு வழிக்கீதை என்ற ஒரு அருந்தவ பாசுரத்தினை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதில் உள்ளவற்றில் ஒரு சில வரிகளை நான் இப்போது பார்ப்போம். பகவனின் கீதை என்னால் பற்குண தமக்கும் இந்து யுகம் யுகம் வந்து கீதை உங்கட்கும் தருவேன் என்று ஜெகந்தனில் உற்ற வாக்கு தாமெங்கே புழங்குதென்று இகந்தனில் தேடுவார்கள் இவர்கள் மெய்மனத்தராமே. பகவனின் கீதை என்னால் பற்புணர் தமக்கும் என்று யுகம் யுகம் வந்து கீதை உங்கட்கும் தருவே என்று ஜெகந்தனில் உற்ற வாக்கு தாமெங்கே புழங்குதென்று இகந்தனில் தேடுவார்கள் இவர்கள் மெய்மனத்தராமே என்ற இந்த பாடலிலிருந்து யுக யுகமாய் அவதாரம் செய்து வரும் ஜெக யுக வரதர் தான் நமது தெய்வம் என்பதை நமக்கு புரிய வைக்கின்றார்கள். தெய்வ வாக்கியம் கோடாயிரத்தூர் 301 வர இருக்கின்ற நித்திய உலகிற்கு முதல் மாதம் சித்திரை அல்ல மார்கழி மாதம்தான் என்று தெய்வ திருவாய் மறந்தது இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாமும் இப்போது மார்கழி திங்கள் முழுதும் பெரிய காலையில் சங்கு ஊதி தெய்வ பிரார்த்தனையை செய்து வருகிறோம். மேலும் இந்த மாதத்தின் இறுதியில்தான் தெய்வ திருஅவதார திருவாயும் நாம் கொண்டாடுகிறோம். அடுத்த நாளில் செல்வமும் சீரும் பொங்க, ஜென்ம சாபல்யம் ஓங்க, நன்னெறி புண்ணியம் பொங்க, மகாஜன மக்கள் திரண்ட இந்த அருந்தவ கானகத்தில் வானைவெளி பொங்கல் திருநாளையும் கொண்டாடி இருக்கிறோம். மேலே நாம் பார்த்த தெய்வம் அவர்களின் அதே திருவாக்கியத்தில் மேலும் அவர்கள் கூறுவது என்ன என்றால், இது போன்ற திருவிழா திருநாளில் மெய்ஞான மகத்துக்களுக்கு ஒரு சன்னதம் பெற்றது போல புதிய புத்துணர்ச்சியான ஒரு பலம் ஏற்படும், புதிய பிரம்ம பிரகாசமும் புதிய ஞான திருப்பமும் ஏற்படும். அதனால் இந்நாளில் அவர்கள் எதிர்காலத்தில் பிரகாசித்து ஜொலிக்கிறார்கள். இவர்களுக்கு இப்படி நிகழும் இந்த திருச்செயலை
அவருடைய மக்கள் போற்றி கொண்டாடுவதால் அந்த தெய்வ வீழ்ச்சி வாடையை இவர்களும் பெறுவார்கள் என்ற ஒரு கருணை நோக்குடன் தான் மதிமகத்துக்களால் இந்த திருவிழாக்களை எடுத்து வைக்கப்பட்டுள்ளன என்று தெய்வம் கூறுகிறார்கள். அதனால்தான் தெய்வங்களும் ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி போல நன்னாட்கள் ஒவ்வொன்றையும் கொடியேற்ற வைபவமாக நிகழ்த்தி எடுத்து வைத்துள்ளார்கள். தெய்வம் எடுத்து வைக்கும் திருவிழாக்கள் ஒரு காரண காரியத்தோடு இருப்பதை கண்டு நாம் ஆச்சரியப்பட வேண்டும். வரும் பொங்கல் திருவிழாவை பற்றி தெய்வம் அவர்கள் இடரும் இறுதி நாளில் இத்தூளத்தை விட்டு உன்னை புகழும்பல் ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்து வைக்க நாம் தரும் வரமே இந்த பொங்கல் என்று ஒரு அதி அற்புத அர்த்தத்தை எடுத்து கூறி நமக்கு விளக்குகிறார்கள். அதே போல் பிச்சையாண்ட திருவிழா பற்றி பேசும்போது யமபடரான பிச்சையை எடுத்துக்கொண்டு அழியா நிதியை உனக்கு ஈந்து ஆட்கொண்ட பெருந்தகையாளரே பிச்சை ஆண்டவர் ஆவார். அதாவது பித்தாகிய பிச்சை எடுத்து உன்னை காக்கும் செயலாகும் பிரம்ம செயலாகும் இது என்று நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால்தான் புத்தி படைத்தவர்தான் உலகறிய ஊரிலவ சாரியடி உத்தமி என்றார். பத்திய பேர் எத்தனை பேருக்கும் ஒடுங்காம பித்தத்தை தெரிய வைத்து சித்த திருத்தி திரிலோக செல்வி சித்தன் என பற்றுவர் கரம் என்று பாடிக்கொண்டு வருகிறார்கள் என்று தெய்வப்பாடலை பார்த்து பித்தத்தை தெளிய வைக்கும் மகா சித்த நமது தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று தெய்வ திருவாயை கார்க்கும் தீ கை கொண்ட கார்த்தீகையர் என்று நமக்கு பிரம்ம அறிவத்தின் விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். அதுபோன்றே மேலும் அவர்கள் ஞானச்செங்கோல் பெற்ற நன்னாரை பிறவா நாள் பிறப்பு திருநாள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த வாரத்தில் நிகழும் மகா சிறப்புமிக்க அற்புத திருவாக்களை இப்போது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் நானும் தெய்வ அதீத வல்லபத்தை பற்றி எடுத்து பேச வேண்டும் என்ற ஆவலினால் இந்த பேருரையை நிகழ்த்த வந்திருக்கிறேன். தெய்வமார்கள் அண்டத்திற்கு ஒத்தது பிண்டம் என்று அறிவார் என்று பாடியிருக்கிறார். இந்த அண்டத்தில் உள்ளதை போன்றே மனைவினுள் பாதாள லோகம், ஆகாய லோகம், பூலோகம் என 3 லோகங்கள் உள்ளன. இது இருக்கட்டும். இந்த பூலோக அண்டத்தில் பல்கோடி ஜீவராசிகளை இறைவன் படைத்துள்ளார். அதனை 4 வகை யோனி 7 வகை தோற்றம் என்று ஆண்டோர்கள் பிரித்து காட்டுகின்றனர். 4 வகை யோனியாக இருப்பது புழுக்கம், வித்து, அண்டம், கருப்பையில் உள்ள சினை என்பதாகும். இதிலேயும் பிறப்பானது 7 வகை தோற்றமாக இந்த பூமண்டலத்தில் உள்ளது. அது அமரர், மனு, விலங்கு, பறவை, ஊர்வன, ஜலம்வாழ் ஜந்து, தரிக்கம் என்பவைகள். இந்த அண்டத்தின் ஜீவராசிகள் இவையெல்லாம் இந்த அண்டத்தின் ஜீவராசியாக அமைந்துள்ளது. இவைகளில் உயர்ந்த பிறப்பான மனுவிற்கு உள்ள சிறப்பு என்பது என்ன என்றால், மனு 5 அறிவு பெற்றவன். அதிலேயே அதுக்கு அப்பால் ஒரு அறிவும் பெற்றால் அவன் அமரன் ஆவான். இதுவே வேதங்கள் தங்குள் வைத்துக் கொண்டுள்ள ஒரு கருத்து. முதலில் மனுவின் 5 அறிவு என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறியின் வாயிலாக அறியப்படும் அறிவு ஆகும். அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு உணர்வு அறிவு, சுவை அறிவு, பார்க்கும் அறிவு, வாசனை அறிவு, கேட்கிற அறிவு என்றெல்லாம் அவனுக்கு உள்ளது. இதற்கு அடுத்து மிக மிக உன்னதமாக இருப்பதே 6ஆம் அறிவு என்பதாகும். அப்போது மட்டுமே இவன் தேவன் ஆகிறார். ஐயறிவில் இருக்கும் வரை மனு என்பவன் நரன் என்பவனாகிய இருக்கிறார். இது 6ஆம் அறிவை இவன் பெற்று அறிந்தால் இவன் தேவன் என்ற அமரன் ஆவான். அதாவது பிரம்ம சக்தி கொண்ட மாமனிதன் ஆக இவன் உயருவான். இவன் ஐயறிவு உணர்ச்சி மட்டுமே இருந்து வாழ்ந்தால் இவன் இறுதி நாளில் எக்கோடி காலத்தில் நரக அவசியைத்தான் பெற முடியும். ஆனால் இந்த 6வது அறிவு என்பதை இவன் பெற்றுவிட்டால் யமவாதியை கடந்து 7 கோடி காலத்தில்
மங்காத நித்திய பேரின்ப மகிழ்ச்சிகரை வாழி பெற்றவனாக மாறுவான். இதற்கு இவனுக்கு இவன் மெய் உருவரம் தரும் மெய்யறிவு மட்டுமே துணை புரியும். நம்ம தூள தேகத்தில் வருகின்ற அறிவு என்பதே சாதாரண அறிவாகும். ஆனால் இந்த அறிவு பூரம் என்பதாகி பிரகாசிக்க வேண்டுமானால் 6ஆம் அறிவு பெற வேண்டும். இப்படி பெற்றால்தான் தமக்குள் இருக்கின்ற என்றும் அறிவில்லாத பிரம்ம பிரகாசத்தில் லயித்து பிரம்மானந்தத்தில் இருக்க முடியும். இந்த 6ஆம் அறிவை நாம் பெற்றால் அதை பேரறிவு என்று சொல்ல வேண்டும். இந்த 6ஆம் அறிவு என்பது உங்களுக்கு வரை இருக்கும் பெரிய ஆபத்தாகிய மரண அவஸ்தையை விரட்டி இளங்கோடி கால பரமபத வாழ்வில் அடைவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது. இதுதான் பேரறிவு. பேரறிவு என்றால் யுக உலக அறிவு அல்ல. இந்த பேரறிவு கொண்ட மெய்யறிவு சூழஜகத்தை உண்டாக்கிய தேவம்தான் இந்த பேரறிவு வல்லபத்தை தன்னில் வைத்துக் கொண்டுள்ளதாக இருக்கிறது. சூழஜகத்தை கட்டிய ஜீவாத்மா உடலில் மிக உன்னதமான ஒரு இடத்தில் ஜீவதேகமான மாணிக்க தேகத்தில் தான் மட்டும் வந்து அமர்ந்து கொண்டது. அப்படி அமர்ந்த ஜீவதேகமானது மனுவின் இந்த தண்ணீரில் என்னும் இந்த ஞான பிறவியை மட்டும் தமது கட்டுக்குள் வைத்துக் கொண்டுள்ளது. தெய்வம் அவர்கள் இப்படிப்பட்ட ஞான பேரறிவு உள்ள ஜீவதேக வல்லவற்றி நாமே பெறவோ நாமே தானாக தெரிந்து கொள்ளவோ முடியாது என்று தெரிவித்துள்ளார்கள். இந்த ஜீவதேகத்தின் பொறிப்புள்ள மெய்யறிவு என்பதையே ஜீவ முதல் என்பதாகும். இதனை அறிவதே தண்ணி அறிவது என்பதாகும். இதனை அறிவதே பேரறம் என்பதுமாகும். இதனை அறிய பார ரகசிய தேவஞான போதித்து தரும் வைத்தவ குருபரன் உணர்த்த வேண்டும். அவர் வாக்குகளையும் கிரந்தங்களையும் எடுத்து ஓத தன்னை அறியும் மரத்தை இந்த ஜீவ முதலை அவரிடமிருந்து உன்னால் பெற முடியும். அது மட்டுமல்லாமல் மனிதன் பேரறிவு என்பது நம்மை கபடீகரம் செய்ய காத்திருக்கும் யமவாதியை கடத்தி மீட்புக்கும் செயலுள்ளதாகும். இதை இவ்வாறு திட்டமாக உனக்கு அறிவிக்கின்ற ஒரு அறிவாகார தேடி அவரது திருச்சந்தையில் அடைக்கலம் புகுவதே உன் அறிவின் வேலை என்று தெய்வங்கள் பலவாறு சபையில் எடுத்துக் கொள்வார்கள். மெய்ஞான குருகுலம் தரும் அருமத வாக்கினை நன்கு உணர்ந்தவர்களை சர்தனர்கள் என்று ஞானமுத்திரின் கிரந்தங்கள் குறிக்கிறது. ஆச்சாரிய வடிவம் தாங்கி வந்திருக்கும் தேவாதி தேவரின் திருக்கருணையால் தான் இந்த பேரறிவை நாம் பெற முடியும். தெய்வம் அவர்கள் நீ என்னிடம் வந்த பிறகுதான் எமன் அணுகா முழு வைரமணி தேகமான அதை உனக்கு நாம் தருவோம். உன் தலைகாக்கும் இந்த அருங்கார செயலை உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது? தலைகாக்கும் திருமச்சாலையில் தான் இது கிடைக்கும் என்று திருவாய் மலர்ந்து அறிவிக்கிறார். ஆசானின் அருள் அமுத வர்ப்பிப்பு உன் ஜீவனுக்கு ஜீவ உஷ்ணத்தையும் தேஜஸையும் தரும். அதை அறிந்துபவனே யோகத்தில் ஆழ்வான். இந்த யோகத்தை பெருக்க வேண்டுமானால் உன்னை ஜீவேசனாக்கும் அருள் உனக்கு வேண்டும். அது ஆசானின் அவர்கள் அருளமத உணவை உட்கொள்ள உன் மனம் அறிவிலே போய் ஒட்டிவிடுகிறது. இதுவே மறுபிறப்பு என்று தெய்வம் அறிவார். இறைவன் வகுத்த விதியின்படி மனு என்பவன் ஒட்டு என்ற ஒரு விதி வழியின் கட்டுக்குள் தான் இருக்கிறான். அது ஒட்டி இருக்க வேண்டிய கட்டாயத்திலும் இவன் இருக்கிறான். இது என்ன என்பது பற்றி தெய்வம் நமக்கு விளக்குகிறார்கள். அந்த ஒட்டு என்பது உயிர் ஒட்டு, உடல் ஒட்டு, அழுக்கு ஒட்டு என்ற 3 உள்ளதாக இருக்கிறது. அழுக்கு ஒட்டு என்பது தகப்பனின் கசலாகிய சுக்கிரத்தை கொண்டு இது உண்டாகி தாயின் கருவறைக்கு வந்து அங்கிருந்த அழுக்கை 9 மாத காலம் உண்டு கலந்து மனிதத்துடன் எடுப்பதாகும். இந்த அழுக்கு ஒட்டு என்பதுதான் இந்த உலகம் முழுவதும் காணப்படும் ஒட்டு. அதுதான் அழுக்கு ஒட்டு என்போம். அடுத்து உடல் ஒட்டு என்பது என்ன என்றால், நாரிச்சாக இறைவன் உன்னை படைக்கவில்லை என்ற வேத சட்டத்தை எடுத்துக்காட்டி யமன் அச்சத்தை ஊட்டி தூள உடல் மீது நாம் கொண்டிருக்கும் காரணத்தை மாற்றி மெய்யுழல் பெறுவதற்காகத்தான் உன் கோலம் வந்தது என்ற ஒரு ஒட்டுதை தரும் ஒட்டை தெய்வம் நமக்கு உண்டாக்குகிறார்களே, அதுவே நிறைவாக
இந்த ஒட்டு என்ற விதியை குறித்து தான் திருமூலர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தியே உயிர் வளர்த்தேனே என்று திருமந்திரத்தில் பாடிவிட்டுள்ளார். நிறைவாக முக்கியமானதாக உயிர் ஊட்டு என்பது உன் ஜீவனை நரகத்திற்கு ஆளாக்காமல் ரட்சிக்க தெய்வங்களிடம் நமக்கு ஒட்டியே உயிர் ஓட்டு ஆகும். அழுக்கு ஓட்டாக வந்த நாம் தெய்வத்திடம் ஒட்டி உயிர் ஓட்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திருவருட்பொருள் 66ஆம் பக்கம் 227 தெய்வம் நமக்கு புரியும்படி எடுத்து கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆசான் மீது நாம் பற்று கொண்டு அவரோடு நாம் ஒட்டி படிந்து இருந்தால் நமக்கு ஒரு அற்புதமான தவ விளைவு கிடைக்கும். தெய்வமாக ஒரு வாக்கியத்தில் ஆசான் மீது நாம் ஒட்ட உன் மூச்சு நீளம் தன்னால் வர குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். அதன் பிறகுதான் நீ துவாதசாந்த பிரிவழிக்க கூட போக முடியும். அதன் பின் வரவழைக்கும் போகலாம். இங்கு எவன் அஞ்சி ஓடிவிட்டிருப்பான். இப்படி நாம் ஆசான் மீது ஒட்ட சூழம் பரிசுத்தமாகும். உன் சூழலாக மாசு ஒட்டு முற்றிலும் மாறினால்தான் பரிசுத்தமான பிரணவ சக்தி நீ தொட முடியும். அப்போதுதான் கோடி சூரிய பிரகாச கதிர்களுக்கிடையே நீ போய் உட்கார முடியும் என்று சொல்கிறார்கள். மேலும் தெய்வமார்கள் தங்கள் வாக்கியத்தில் சூழ தேகம் அழியக்கூடியது. ஆனால் உன்னுள் உள்ள சொந்த ஜீவ தேகம் அழியாது. அது அனாதியானது. அதுதான் சூக்கும உடல், விஸ்வரூப உடலும் கொண்டது. உலக வேலைகளுக்கு இந்த அழிவு உடல் போகும். தேவ செரு தன்னதிக்கு ஏற எந்த ஆயுத்தாலும் அழிக்க முடியாத அந்த சூக்கும உடல் ஒன்றால் தான் முடியும். இது தனித்துளம், ரூகானி தேகம், இது தெய்வ தேகம், சூக்கும தேகம், கோடி சூரிய பிரகாச நிகழ்ந்தாய தேகம். நித்திய தேகத்தின் சொத்தாகிய இந்த ஜீவத்திரத்தின் பெருவி அதன் பவரை மனித அறிவு கண் கொண்டு அளவிட முடியாது. நித்திய தேகத்தின் சொத்தாகிய இந்த ஜீவரத்தினத்தின் பெருவி அதன் பவரை மனித அறிவு கொண்டு அளவிட முடியாது. இந்த ஜீவரத்தினத்தை கைப்பற்ற ஒரு நாதம் விளைந்தால் இவனுக்கு இன்னொரு கண் திறக்கிறது என்றெல்லாம் தெய்வம் சபையில் எடுத்துக் கொள்வார்கள். மெய்ஞான ஆன்றோர்கள் அவர்கள் மெய்ஞானம் பெற்றவுடன் தங்களது இருதயமானது பிரகாசம் பெற்று இறை அருள் பெற்றுள்ளதாக ஒரு அற்புத செய்தியை தங்கள் கிரந்தங்களில் கூறி வந்துள்ளதை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் கூறியுள்ளது நமது தூள இருதயத்தை பற்றி அல்ல. அவர்கள் கூறுவது நமது தூளத்தை சார்ந்து ஒட்டாதே உள்ள இறை பிரம்ம சீதளமான ஜீவதாக இருதயத்தை பற்றியதாகும். இது இறைவன் நமக்கு அளித்துள்ள பரிசுத்த தேகமான இருதய லோகமாகும். இந்த இருதய கமலமானது எரிப்பிரகாச சுரூபத்தை பெற்றதாகும். நமது தெய்வ மான்மியத்தில் இந்த ஜீவதேகம் இதயத்தை பற்றி கூறுகையில் மனிதனின் ஓய்விழா புனலூரிய புனத்துறை கோயில் தான் இதய தடாகம் என்று வரைந்துள்ளார்கள். இதிலிருந்து இதயம் என்பது ஜீவதேகமே என்று நாம் அறிய வேண்டியிருக்கிறது. ஜீவாவி படிந்துள்ள எல்லை முழுதும் நன்னிலம் என்னும் இருதய நிலைமையாகும். அதாவது ஜீவதேகத்தை தான் இருதயம் என்று மறைகள் காட்டுகிறது. அதன் பிரகாசம் வெளியில் தெரியாதபடி பரம்பொருளால் கெட்டித்தால் வட்ட போட்டிட்டு இது பூட்டப்பெற்றுள்ளது. அதனை திறந்து இருதய பிரகாசத்தை காட்டக்கூடிய அந்த பெட்டகத்தின் சாவி மெய்த்தவ குருபரன் திருக்கையில் மட்டுமே உள்ளது என்று தெய்வம் தங்கள் மான்மியத்தில் வரைந்துள்ளார். அதனால் மெய்குருபரன் ஒரு அறிவு பிழம்பு எனலாம். எப்படி எனில் பிரம்மவாயிரத்திற்கும் மூலமந்திர சாவி அவர்களிடமே உள்ளது. இது எப்படி எனில் இறைவன் மனிதன் தேகத்திற்குள் தான் அமர்வதற்கு முன் மனிதன் ஜீகத்தை இருபாக 30 நிலையங்கள் ஆக்கி வைத்துள்ளார். மனிதனின் ஓய்விழா புனலூரிய புனிற்றை கோயில் இதயத்தடாகத்தில் அனுபவங்களில் பதித்து அதனில் அமர்ந்து அதுக்கு 4 கபாடமிட்டு மூடி கெட்டித்தால் வட்ட போட்டிட்டு அந்த சாவியை தன் தரிசையில் கை கொடுத்து விட்டதால் இந்த பாரசுக்கும் தெரிந்த குருபரணி அறிவு பிழம்பு என்று ஆகிறார். உனது தேவாலய மாளிகையை திறக்கும் சாவியை குருபரம் தரும் மூலமந்திரமாகும். உன் மெய் ஆசானின் கையில் உள்ள அந்த மூலமந்திர சாவி கொண்டு சொர்க்கவாசல் பிறப்பிக்கப்பட்டால் மாசில்லா தூயமணி மாளிகையினுள் பிரவேசித்து சிற்பியின் ஒளி படாமலேயே தானாக தோன்றிய
அந்த சுயம்புலிங்கத்தை காணலாம் என்று ஆண்டவர்கள் அறிவுள்ளார். இப்படி ஜீவதேகம் இறுதியும் இந்த தனித்த எலியை பற்றி தெய்வ கிரந்தமும் பல ஞான கிரந்தங்களும் பேசுகின்றன. தெய்வம் அவர்கள் தங்கள் வாக்கியம் ஒன்றில் இருதயத்தில் ஈசன் ஏற்படும் என்ற புராதன வாக்கியை எந்த எல்லையினும் எந்த பாட்டிலேனும் யாரும் நிரூபித்து காட்டுவதுண்டா? அப்படி யாரேனும் அதை பார்த்ததுண்டா? உலகம் பூரா சபையாக கேட்டாலும் அதை கண்டேன் என்று சொல்பவருண்டா? இல்லையே. ஆனால் இங்கு இந்த இருதய பிரகாசத்தை தெய்வ அருளால் நான் கண்டேன் என்று கூறும் தேவராகிய சிவமக்களை நாம் இங்கு கூட்டியிருக்கிறோம். நீங்களே கேட்டு பாருங்கள். எம் சம்பாதனை சிவலோக சம்பாதனை. இந்த சம்பாதனையை நமக்கு பிறந்த மக்கள் பெற வேண்டும் என்றே இந்த ஞான மொழிகளை அவருக்கு சொல்லியிருக்கிறோம் என்று அறிவுள்ளார்கள். இதிலிருந்து நமது தெய்வபிரான் அவர்களின் தவச் செயலானது எப்படிப்பட்டது என்று நாம் நன்றாக உணரும் வண்ணம் தாங்கள் வரைந்த ஒரு மொழிக்கு பாடியிருக்கிறார்கள். அது வாய் திறந்தாலம் காட்டும் வடிவுடை மாயோனாகி சாய சோதைய கண்ணால் தனிப்பட நடந்ததென்ப ஆய்மதி சிந்தையான ஆந்தருக்கு ஆழம் காட்ட தாய்மனு பிறப்பேயே உங்கள் தலைக்குது ஒட்டாதேனோ. வாய் திறந்தாலம் காட்டும் வடிவுடை மாயோனாகி தாய் அசோதையற்கு கண்ணால் தனிப்பட நடந்ததென்ப ஆய்மதி சிந்தையான ஆந்தருக்கு இன்று ஆழம் காட்ட தாய்மனு பிறப்பேயே உங்கள் தலைக்குது ஒட்டாதேனோ என்று ஒருவருக்கு பாய் அனதைகள் பல்லாயிரம் பேருக்கு தாம் காட்டிய விஸ்வரூபத்தை எடுத்து பேசுகிறார்கள். தெய்வர்கள் மேலும் தங்கள் வாக்கியம் ஒன்றில் இறுதியம் என்பது சூழ உடையில் உள்ள இரத்த நாடிகள் கொண்ட ஒரு துண்டு என்றுதான் இந்த உலகத்தை தீர்மானம். ஆனால் நாம் கூறுவது உன் பிரம்ம ஜீவதேகத்தில் உள்ள பிரகாசம் கொண்ட ஜீவதேக இருதயமாகும். இது யாருக்கும் எட்டாது. இருதய பிரகாசமாக ஈஸ்வரை காண்கிற பிரம்ம விதி என்ற பெரிய செய்தி எவ்வித சாஸ்திர ஆராய்ச்சி கொண்டும் எத்தகைய அறிஞ்சாலும் செய்ய முடியாது என்று வருவதை தோழக்கூர் வாக்கியம் புத்தகத்தில் காணலாம். இதனை ஒரு மொழிக்கு பாடியிருக்கிறார்கள். பகவனின் உபதேசத்தை பகர்கின்றோர் இவையார் இன்னார் பகவனின் ஒரு சொல் கீதை பாவவழி விஸ்வரூபம் சகல காண்டீபம் மட்டும் தருவதற்கின்னாளில் பகவனு வரக்கூடாதோ பார்குரு வந்திட்டாரே. பகவனின் உபதேசத்தை பகர்கின்றோர் இவர் யார் இன்னால் பகவனின் ஒரு சொல் கீதை பாவவழி விஸ்வரூபம் சகல காண்டீபம் மட்டும் தருவதற்கின்னாளில் பகவனும் வரக்கூடாதோ பார்குரு வந்திட்டாரே என்று அற்புதமாக அவர்கள் மக்களுக்கு தந்த போதத்தை அப்படியே ஒருமொழிக்கு பாடியிருப்பது அதிசயமாகும். பகவன் வரக்கூடாதோ பார்குரு வந்திட்டாரே என்று தெய்வத்தின் பாடல் வரியில்தான் எங்கள் குடும்பம் மெய்வெளி வந்து இணையுமாறு செய்தது. கோயிலக்கூரில் உள்ள இந்த வரிகளை எனது தந்தையார் என் பாட்டனாரிடம் பாடி காட்டும் போது அவர்கள் நிறுத்தப்பா, இது போதும், இது புரி, இவர் என்ன சொல்கிறார் பார், பார்குரு வந்திட்டாரே என்று இவர் திட்டமாக அறிவிப்பதில் இருந்து இவர் கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரமே தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் உடனே அந்த சாலை சென்று இந்த தவ உருவனை கண்டு நிச்சயம் தரிசிக்க வேண்டும் என கூறினார். அதன்படி இருவரும் முடிவு செய்தபடியே நாங்கள் சாலை வந்து தேவர்களிடம் சரணடைந்தோம். இந்த சரீரத்தை நான் என் நூலில் முன்பே எழுதியிருக்கிறேன். இதிலிருந்து பாசுரங்கள் ஒவ்வொரு எப்படி உயிர்ப்பும் உயிரோட்டமும் உணவும் கொண்டவை என்பதை நாம் அறியலாம். தெய்வம் அவர்கள் தங்கள் வாக்கியம் ஒன்றில் அசலான மந்திர ரூபியை உன் இதிகாசனத்தில் நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால் அதை உன்னை விட்டு ஒரு நொடி நேரமும் அறியாது. நீ அதை மறந்தாலும் அதை உன்னை
அது உன்னை மறக்க விடாது. ஆகிடும் அதுவன் எந்த நேரமும் அகலாது உன்னை விட்டு என்று சோழசனில் கூறியிருக்கிறோம். இவ்வாறாக அந்த மந்திரூவை நேருக்கு நேர் உன் முகத்தோற்றவாக செய்திருக்கப் பெறுவதே நாம் பெறும் கிரந்தங்களும் போதமும் ஞானோதயமும் எல்லாம் என்று கூறுகிறார்கள். இந்த செய்தி இந்த செய்தியும் ஒரு மொழிக்கிடையில் தெய்வம் பாடுகிறார்கள். அம்மரும் மணந்தர்கள் ஆயிரமாயிரமாய் தம்மனு சாதி 69 குலமாய் சேர்த்து ஆமனு பேதமில்லா ஆக்கப் பெற்றிருக்கும் காட்சி எம்மனு பிறப்பேயே மற்றும் உன் தலைக்கு ஒட்டாதேனோ. அம்மரும் மணந்தர்கள் ஆயிரமாயிரமாய் தம்மனு ஜாதி 69 குலமாய் சேர்த்து அம்மனு பேதமில்லா ஆக்கப் பெற்றிருக்கும் காட்சி எமனு பிறப்பேயே மற்றும் உன் தலைக்கு ஒட்டாதேனோ என்று பாடுகிறார்கள். தெய்வம் தங்களின் மேலும் ஒரு வாக்கியத்தில் சூழஜகத்துக்கு அப்பாற்பட்டு உன் சொந்த ஜாகமாகிய காரண ஜாகம் உள்ளது. உன் சுக்கரம் வெளியாகும் போது உன் மூச்சு அதன் முழு அளவில் வெளியே போய்விடுகிறது. சூழஜகத்துக்கு அப்பாற்பட்டு உன் சொந்த ஜாகமாகிய காரணம் உள்ளது. உன் சுக்கரம் வெளியாகும் போது உன் மூச்சு அது முழு அளவில் வெளியே போய்விடுகிறது. அது நேரம் உன்னை மீட்டு உன் ஜீவனை உன்னை விட்டு வெளியேறி போய்விடாமல் உள்ளே இழுத்து வைப்பது இந்த காரண ஜெகத்தின் வல்லவன் தான். அது நேரம் உன்னை மீட்டு உன் ஜீவன் உன்னை விட்டு வெளியேறி விடாமல் உள்ளே இழுத்து வைப்பது இந்த காரண ஜெகத்தின் வல்லவன் தான். உன் சோழ ஜெகத்தில் உன் ஊனக்கண்ணுக்கு அறிய முடியாத பொருளான இதையே பஞ்சாட்சரம், பிரணம், களிமா என்பர். பொருட்டுரை கோயிலாக இதிகாசத்தில் போய் அதை சந்திப்பதையே வேதம் பிரம்ம வித்தை என்று கூறுகிறது. சூக்கும தேகத்தில் இந்த காரண தேகம் எழுந்து மெழுகிறது. இப்படி தூள தேகம், ஜீவதேகம் என்பது பற்றி தெய்வர்கள் தங்கள் வாக்கியத்தில் பலவாறு கூறி வருகிறார்கள். மேலும் தெய்வர்கள் வாக்கியத்தில் வருவது என்னவென்றால், உன் தூள தேகம் முத்திக்கு வராது. இந்த தேகம் நித்திய தேகம் அல்ல. நித்திய தேகம் என்ற எவன் யமனருகா வைரொணி தேகம் ஒன்று உன்னில் இருக்கிறது. உன் தூள தேகம் முத்திக்கு வராது. இந்த தேகம் நித்திய தேகம் அல்ல. நித்திய தேகம் என்ற யமனருகா வைரொணி தேகம் ஒன்று உன்னுள் இருக்கிறது. அது அறிவுமாய்க்க தேகம். அதுதான் உலகத்தில் நிச்சயம் எல்லா அதிசய அற்புதங்களையும் செய்கிறது. அதுதான் நமக்கு வேண்டும். இப்படி மனிதனுக்குள்ளாக 4 தூளங்கள் உள்ளன. இவை தூள தேகம், காரண தேகம், மகா காரண தேகம், சூக்கும தேகம் ஆகும் என்று தெய்வம் விளக்குகிறார்கள். ஒரு தெய்வ வாக்கியத்தில் உனக்குள் உள்ள சிவப்பிரகாச சூக்கும காரண தேகங்கள் மங்கி கழிந்து விடும்படி உன் நிகழ் செயல்கள் எல்லாம் உள்ளது. மேலும் இதனால் பிரம்ம ஆவிகளாக உன்னுள் உள்ள ஆவி, சுத்தாவி என்ற பிரம்மமயமான அந்த தேகங்கள் மீது சதா நரக ஆவி படைந்து அவற்றின் தன்மையை கெடுத்து நாசமாக்கி விடுகிறது. இதுதான் யமப்படர். இதுதான் சாவி என்பதும் கூட. இந்த யமப்படரை நாம் முருடிக்கும் எம் செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பலப்பல ராகரகமாக சொல்லிதான் வந்திருக்கிறார். அதை செய்ய வல்லவரானவர் நாம் தானே, அதை செய்ய வல்லவரானவர் நாம் தானே என்று நமது தெய்வம் உருவாக்கி முழங்குகிறது. மேலும் தெய்வ வாக்கு ஒன்றில் உன் தேகாந்தியந்தியமாகிய உடல், உனது பொருளாகிய வாக்கு, உனது ஆவியாகிய பிரணம், நினைவாகிய பிரம்மம் யாவும் எமது எண்ணத்துக்கு லயப்பட்டு புள்ளி குதித்திருந்தால் மீட்பு நிச்சயம். இந்த மெய்யினத்தில் இருக்கிற உனது ஆத்திரத்தின் ஏற்றத்தாழ்வுக்கு தக்கபடியே உனது மீட்பும் தண்டனையும் படிப்படியாக இருக்கிறது என்பது ஆண்டவரின் வாக்கு. இந்த வாக்கியத்தை நாம் கேட்ட பிறகாவது அதை உணர்ந்து நமது உடல் பொருள் ஆய்வு ஒன்றையும் அர்ப்பணித்து தர்க்கம் செய்ய வேண்டும் என்ற உணவில் நாம் இருக்க வேண்டும். மேலும் நாம் காணும் ஒரு தெய்வ வாக்கு என்ன என்றால், சூழ தேகத்துக்குள்ளே உள்ள பிரகாச சூக்கும தேகத்தில் காரணதேகம் என்கிற ஒரு சைவ திருமணம் உள்ளது. நிராளம்ப, லகித, மெல்லிய, மினுகிய, பரிசுத்த 7 தேகம் இது. இந்த எல்லையில் யமனுக்கு அதிகாரம் இல்லை. இது ஒரு தங்கத்தூளம்.
கோடி சூரிய பிரகாசத்துடன் சொந்த மாணிக்கத்துடன் தேவ திருமணம் வீசுவது. தேவநாட்டுக்கு செல்லும் சக்தி கொண்ட இந்த உடலை குருநாதரிடம் பெற்று அவர் சந்நிதியில் நீ பழக வேண்டும். தேவநாட்டுக்கு செல்லும் சக்தி கொண்ட இந்த உடலை குருநாதரிடம் பெற்று அவர் சந்நிதியில் நீ பழக வேண்டும். சிவகோயில் வாழ்கின்ற ஜீவான்மாவை வாதியுடன் நீக்கி அது கலந்தால் அந்த வழி திறக்கும். சிவகோயில் வாழ்கின்ற ஜீவான்மாவை வாதியுடன் நீக்கி அது கலந்தால் அந்த வழி திறக்கும் என்கிறது அமுதகல ஞான போதம் 2வது. திருமறை அனைத்தும் வேதாந்த அனைத்தும் இதனை குறிக்கிறது என்ற ஒரு அரும்பெரும் செய்தியை தெய்வங்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள். மேலும் தெய்வ வாக்கியம் ஒன்றில் இந்த உடலானது அழியும், ஆனால் நித்திய புலனான உயிர் அழிவதில்லை. நித்திய உடல் ஒன்றை இந்த உயிர் எடுத்துக்கொள்கிறது. இந்த பிரம்ம வித்தியின் பெரிய ரகசியங்களை தெரிவிக்கத்தான் கோயில் இருந்தாங்க. இந்த பிரம்ம வித்தியின் பெரிய ரகசியங்களை தெரிவிக்கத்தான் கோயில்கள் உண்டாயின. உண்மையான ஒரு தேவ புருஷரை சந்திக்க வைக்கத்தான் எல்லா ஏற்பாடுகளும் உண்டாயின. தெய்வீக புருஷர்கள் குலத்திலேயே தான் உருவாக்கும். அக்காலத்திலே அவள் அடைந்து அதிரகசிய பிரம்ம வித்தியின் பெரிய செயலுக்கு தலைவிடுங்கள் என்று வேதங்களும் உபசரித்துக்களும் தீர்க்கதரிசனம் அறைகோடி அழைக்கின்றது என்று அருளி உள்ளார்கள். இந்த தகவலை ஒரு மொழிக்கெதியிலும் தேவன் எடுத்துச் சொல்வதை இங்கு பாருங்கள். வந்தனர் இந்நாள் எல்லா மரங்கள் மறையும் அதன் கை கொண்டு முந்தன் முன்வைத்து பார்க்கும் போது அந்த ஒரு அடையாளம் இல்லே. வந்தனர் இந்நாள் எல்லா மறைகளும் அதன் கை கொண்டு முந்தன் முன் பார்க்கும் போது அந்த ஒரு அடையாளம் இல்லே. வந்து சன்னதங்களோடு நிற்கும் இந்த வளர்வடையாளம் வேறு. வந்து சன்னதங்களோடு நிற்கும் இந்த வளர்வடையாளம் வேறு. எந்தையா இந்த செயல் அதீதமாகவே முழங்கு நம்ம என்று தெய்வம் பாடிவிடுவது மிக்க அற்புதமான ஒரு பாடலாகும். மேலும் ஒரு தெய்வ வாக்கியத்தில் தியானம் என்ற தவத்தில் அமர ஜீவதேகம் செய்ய வேண்டும். ஐமணி பொதியாகிய பஞ்சாட்சர பிரணவ முதல் உன் கையில் இருந்தால்தான் பிரணவதேகமாகிய ஜீவதேகத்தை எழுப்ப முடியும் என்று கூறுகிறார்கள். உன் தேவ ஆசான் ஞான போதனையை வர்ஷிக்கும் போது நீ அதை உண்டு அனுபவிக்கும் சுவைக்கு நிகரான சுவை வேறு உலகில்லை. அப்போது தோற்றமாவதுதான் பிரணவக்கலை. இது ஜீவதேகத்தின் வல்லபம் முழுவதையும் பெற்றதாகும். தேவ ஒளி என்று தோன்றுகின்ற இன்பம்தான் இந்த பிரணவக்கலை. ருத்திரனை அச்சுறுத்தும் இந்த பிரணவக்கலை உனக்கு தோன்ற வேண்டும். பிரபஞ்ச சால்விலிருந்து வயிற்றுப்பாட்டிற்கு நீ அடைவதால் உனக்கு தோன்ற வேண்டும். தேவவான்குளம் நீடூழி தழைத்து ஓங்க யுகாந்தமாக குருபர்கள் எடுத்து வரும் தேவ செயல். ரூபத்தில் வந்திருக்கும் இவரே வந்தவாதியமாகிய உன் ஆசாரியரை எழுதாம் மறை. அவரே உன்னை அந்த மறைஞான வீட்டில் குடியேற்றி வைப்பவர். அந்த மறைஞான வீட்டில் அவரும் வந்து அமர்ந்திருக்கிறார் என்பது அரும்பெரும். அந்த மறைஞான வீட்டில் அவரும் வந்து அமர்ந்திருக்கிறார் என்பது அரும்பெரும் உண்மை என்று அறிவிக்கின்றார்கள். இதனை இன்னும் விளக்கமாக பேச வேண்டுமானால் குருபரணி உயிர்மறை. மனிதனின் ஜீவதேகம் என்பதுவே உயிர்மறை என்று சித்தரிக்கப்படுகிறது. மனிதனின் ஜீவதேகமான உள்மையில் தான் மனிதனின் பரிசுத்தாவி ஊனப்பெற்றிருக்கிறது. மனிதனின் ஜீவதேகமான உயிர் மறையில் தான் மனிதனின் பரிசுத்தேகம் ஊனப்பெற்றிருக்கிறது. அங்குதான் மெய்த்தவ குரு ஜீவ சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கிறார். அதால் குருபரணி உயிர்மறை ஆகிறார். மனிதனின் ஜீவதேகம் இருபாகம் முக்கோணாக பிரிந்து 3 பாகமாக உள்ளது. இருபாக நாடையில் ஒன்று மேல் நோக்கியும் இன்னொன்று கீழ் நோக்கியும் மற்றொன்று நடுவிலும் பிரிந்து உள்ளது. அதனால் இதை அடிமுடி நடு என்று ஞானப்பிரம் என்று பாடுகிறது. இப்படி அடிமுடி நடுவாக இருப்பது பாதம் என்ற ஜீவமந்திர எல்லையே ஆகும். மேல்கள் ஒழுகிய ஸ்தாவரமாக இருக்கும் இந்த பாதமே ஜீவ கலைகளை ஒருவமாக தன்னிடம் இருக்கும் பிரம்ம ஆகர்ஷண சக்தி கொண்ட பாதியை கொண்டது ஆகும். தெய்வமர்கள் இது பற்றி அருளுவது என்னவென்றால், சர்வத்தில் நின்று ஆடும் இந்த குஞ்சித பாதம் 7 நிலை கண்ட கம்பமாக 3 உலகத்திலும் ஊடியிருக்கிறது. இந்த திருப்பாதத்தை தான்
நற்றாள் என்றார்கள். அந்த நற்றாளை உனக்கு கற்பிக்கின்றவன் சூழத்தில் இருக்கும்போது அவரை பெரியோர், ஆண்டோர், செம்மல், குருபிரான், ஞானி என்ற எத்திர நாமங்களோடு நீங்கள் அழைத்தாலும் தேகம் மறைந்தபின் அவரைதான் தெய்வம் என்று உலகம் நிச்சயமாக கொண்டாடுகிறது என்று அறிகிறார்கள். ஆதியே துணை என்று நாம் எழுதுவோமே, அதற்கு மேல் ஒரு புதியை வைக்கும்படி தெய்வம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதுவே நம் சூழம் உண்டாக முடியுமான முதல் புள்ளி. இதுவே முதல் அணு. இதுவே கற்பக நிலை. இந்த புள்ளியிலிருந்து ஒன்றிய தவ தியான நிலையை பெரியவர்கள் ஏற்றுவார்கள். ஜீவகிரணங்கள் துவங்கும் இடம்தான் மூலம் என்ற இந்த ஆதி புள்ளியாகும். மேலும் இதுவே அகரோகர சிகரம் என்பது அடிமுடி என்பதும் இதனையே தெய்வம் அவர்கள் அலிபிராமி என்றும் அகரோகர சிகரம் என்று பாடுகிறார்கள். மனிதனின் ஜீவதேகத்தை இருபாக முக்குரலியமாக இறைவன் உற்பவ காலத்திலேயே பிரித்து விட்ட நிலையை பற்றி நம் தவ மான்மியத்தில் தெய்வம் எடுத்துக் கூறியிருக்கிறார். அதில் இதற்கால் முப்பொருட்கோலமான உள்ளமையில் சூதி என்றும் அடிமடி நடு என்றும் அகரோகர சிகரம் என்றும் உயிர் ஆத்மா உயிர் பூமி எழுத்து என்றும் எழுத்து எழுந்தார்கள். அது மட்டுமல்லாது இதைத்தான் அலிபிராம் கலந்து அந்தாப்பால் உச்சி என்று தெய்வம் வேதத்தில் பாடுகிறார். அலிபிராமி மற்றும் அடிமொழி என்று நடு என்று சூக்குமதத்தை நாம் பெற்றவுடன் இந்த காரண சரீரம் நமக்கு கிடைக்கும் என்று தெய்வம் ஒரு குறிப்பை தருகிறார். அலிபிராமி மற்றும் அடிமொழிகள் என்ற சூக்குமதத்தை நாம் பெற்றவுடன் இந்த காரண சரீரம் நமக்கு கிடைக்கும் என்று தெய்வம் ஒரு குறிப்பை தருகிறார்கள். இந்த அலைவுள்ளே லாமும் ஈமும் அடங்கியுள்ளது என்ற குறிப்பையும் நம்ம வேதம் காட்டுகிறது. இது அறுகோண சக்கரத்தில் இறைவனால் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த அடிமொழிகள் என்பதையே திருநடனம் என்று கூறி இதனை பஞ்சாட்சரம் என்ற பெயருக்கு ஞான மகத்துக்கள் அழைக்கிறார்கள். தெய்வர்கள் இந்த பஞ்சாட்சரம் என்பது உயிருள்ள ஒரு வஸ்து என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். மேலும் சூக்குவ தேகம்தான் பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சர மலைக்குள்ளே உடைய சூக்குவ தேகத்தை முன்னுள் இறைவன் படைத்தான். சூழ தேகத்தில் சதா உள்ளவர்களுக்கு நினைவு தங்கும் இடமாகிய அந்த ஜீவ தேகம் தெரியாது. அதை நீ அறியாமல் ஆத்மாவாகிய காரண தேகத்தை உனக்கு அழிக்க முடியாது. அதனை எமது வாக்கே உனக்கு தந்துவிடும் என்று தெய்வம் தம் மக்களுக்கு பலமுறை விளக்கமாக எடுத்து கூறுகிறார். பஞ்சாட்சரம் பிரணவும் கடிமா என்பதுதான் வாழாத சைவ திருமையாகிய காரண தேகம் என்று கூறுகிறார்கள். இந்த ஜீவதேகத்தில் தான் செழுஞ்சுடரான அக்னியும் குண்டலி சக்தியும் உள்ளது என்றும் தெய்வம் தெரிவிக்கின்றார்கள். மேலும் தெய்வ திருவாக்கியம் ஒன்றில் ஆசான் அருளால் மூச்சு அடங்கினால் மனம் அசையாது, மனம் நிலைத்து நிற்கும், இதுவே மோனம் நிர்வாண நிலை. இப்படி பிரம்ம பிரகாசத்தை நிலைக்க செய்வது நினைத்தால் ஆறாம் அறிவு வந்துவிடும். மோனம் என்பது ஒரு சுவாசம் ஓடாது நிற்கும் நிலை. அதுதான் ராசி நிலை. ஏகராசி கோவில் நிலை என்பதும் எதிரியாகும் என்று வருகிறது. மேலும் உன் ஊனக்கண்ணுக்கு மூச்சும் சுவாசமும் நன்றாக தெரியும். ஆனால் ஜீவ சுவாசம் என்றப்பட்டது வேறு. இது சுவாசம் மந்திர சுவாசம். இது மந்திர வாசம். இது மூச்சடங்கு வாச நிலையை சவாரி செய்து ஜீவ தேகத்திற்குள் பாய்ந்தால் 7 ஆண்டங்களையும் கடந்து போகும் வல்லவன் பெறுவார். இதுதான் தவம் என்று தெய்வம் சொல்கிறார்கள். இதைத்தான் பேச்சு மூச்சற்ற இடம் சொல்லலாமோ, பலத்து நின்ற குருவர்களை பேச போமோ என்று மெய்வடி இசைக்கிறார்கள் என்று அறிவோம். மேலும் மலர் தெய்வம் அவர்கள் மலர் மலர்வதற்கும் முன் கனமாக இருக்கும். மலர்ந்த பிறகு நன்மையின் மனம் வந்து கனம் கொள்ளும். எம் மூச்சோடாத்தவம் இந்த நிலைதான். இப்படிதான் எம் தேகம் மென்மையாகி எலும்புகள் நிலகி சன்னதங்கள் விளைந்தது என்று தம் தவையத்தை பற்றி பிள்ளையிடம் அருளியுள்ளார். நமது மெய்வெளி வேத ஞான கிரந்தங்களையும் அவர்கள் மூலமந்திரத்தை முறையோடு தியானம் செய்தால் சுவாச ஒழுங்கி
மனம் அசையாது இருக்கும். அப்போது ஞான வீடு பெறுவதற்கான ஒரு தியான முறையை நமக்கு அது தரும். அப்போது ஜீவதேகத்தில் உள்ள பிரம்மரந்திரம் என்ற சுழிமணி நாடியினை மூடிக்கொண்டுள்ள அதன் நுண்ணிய துவாரம் தானாக திறந்துடாக்கும். ஞான வீடு பெறுவதற்கான ஒரு தியான முறையை நமக்கு அது தரும். அப்போது ஜீவதேகத்தில் உள்ள பிரம்மரந்திரம் என்ற சுழிமணி நாடியை மூடிக்கொண்டுள்ள அது நுண்ணிய துவாரம் தானாக திறந்து காட்டும் என்று தெரிவித்துள்ளார். கன்னியார் விபத்தினால் கலையாசனத்தில் கனகாபிஷேகம் என்ற கண்ணி நின்றால், விண்ணான சொலிமனையில் ஒதுங்கி நின்றால் வீணியில் மேல் வைத்த கை பொன்மேல் வைப்பார்கள். விண்ணான சொலிமனையில் ஒதுங்கி நின்றால் வீணியில் மேல் வைத்த கை பொன்மேல் வைப்பாரே என்று மெய்வெளி தெய்வம் பாடுகிறார்கள். இந்த கலையாசனத்தை தான் ஏழ்நிலை சூக்கும சரீரம் என்றார். ஸ்தூல ஜகத்தில் மறந்து ஜீவஜகத்தில் உள்ள பிரம்மரந்தத்தில் 7 நிலைகளை கடந்து இறைவனால் கூட்டி வைக்கப்பட்டுள்ள இதனை பூரணம் என்று கூறுவர். இது இறைவன் எடுத்துவிட்ட பிரம்ம விதியின் கட்ட பொக்கிஷ செயல் என்று தெய்வம் சொல்கிறார்கள். ஆழத்தில் தூரத்த அகதியத்தை பூரணத்தில் கூட்டி வைத்த புராதனரே என்று இந்த பார ரகசியத்தை எடுத்து மெய்வே கிரந்தம் பாடுகிறது. அருவமான குண்டலை சக்தி மைத்தவ குருபரன் தன் மூலமந்திரம் என்னும் திருவுகோள் கொண்டு திறந்தால் ஜீவஜகத்தில் அக்கணல் மூன்றெழுந்து 6 ஆதாரங்களையும் கலந்து மேலே ஏறும். தேவசிங்கில் வேதங்கள் பெறப்பட்டாலும் அல்லது மறைக்கப்பட்டாலும் அதன் பிறகு குருபரன் அமுத மொழியை இவன் கேட்டாலும் படித்தாலும் மட்டுமே இந்த நிலையை கடக்க முடியும். குருபரின் போதத்துடைய அருளமதமாகும். இந்த வாயில் இருக்கும் ஞான நாளங்கள் கீழ்மேல் இருபக்கமும் பூரித்து விரிந்து குண்டலி சக்தியின் துணையோடு சூழ்மணி நாளத்தின் வழியாக மேலே ஏறி ஒவ்வொரு 6 ஆதார மையத்தினுடைய செல்லும் போது அளவிடற்கரிய அதிசயத்தை காணலாம் என்கின்றது மதிமலை. 6 ஆதாரம் அறுசுவையுடனே அறிவது உன்னில் ஆசான் தன்னிடத்தே என்று அறிவுரை பார்த்து வரும்படி ஒவ்வொரு நாள மையத்தில் இருந்தும் மேலே நோக்கி நாம் செல்ல வேண்டும். மேலும் தெய்வ வாக்கியம் கூறுவது என்னவென்றால், கற்பக நிலைதான் முதல் அணு, அதற்கு மேல் ஒரு அணு, பிறகு ஒரு அணு, இப்ப எத்தனையோ அருந்தல்கள் ஆகிய நிலைகள் இருக்கின்றன. 14 கோணங்கள் தாண்டி கற்பகம் என்ற அந்த நிலை இருக்கிறது. அந்த எல்லையில் மூச்சிலிருந்து அசைவு இல்லை. அந்த எல்லையில் மூச்சிலிருந்து அசைவு இல்லை. கற்பக நிலைதான் முதல் அணு, அதுக்கு மேல் ஒரு அணு, பிறகு ஒரு அணு, இப்படி எத்தனையோ அந்தரங்கள் ஆகிய நிலைகள் இருக்கின்றன. 16 கோணங்கள் தாண்டி கற்பகம் என்ற அந்த நிலை இருக்கிறது. அந்த எல்லையில் மூச்சிலிருந்து அசைவில்லை என்று கூறுகிறார்கள். யாரும் அந்த எல்லைக்கு போயிருக்க முடியாது என்றே நாம் நினைக்கிறோம். அது இருக்கும் தூரத்தை பார்க்கும்போது அந்த முடிவுக்கு தான் நாம் வர வேண்டியது என்றையும் அறிகிறார்கள். இத்தூரத்தை விட்டு பிரம்மந்திர நிலைக்கு செல்ல ஒரு நடை இருக்கிறது. இத்தூலத்தை விட்டு பிரம்மரந்திர நிலைக்கு செல்ல ஒரு நடை இருக்கிறது. அந்த வாசியாகிய குதிரை ஏறி சவாரி செய்யலாம். அப்போது இவன் பிரம்மச்சாரி ஆகிறான். வாசி என்றால் மூச்சு என்று எண்ணாதே. இது இந்த பிரயாணத்திற்கு அஜவை என்று சூதி என்ற பெயர். வேதங்களில் பலவித நாமங்கள் புறாக், அன்னம், மயில் என்று கூட சொல்லப்படுகிறது. நீயும் அதில் பழக வேண்டும் என்பது என் ஆசை என்பது என்று தெய்வங்களின் அர்த்த வாக்கியம். இப்படி ஏறுவதற்கான பிரம்மவிதான் நடை என்று ஒரு ஞான விப்பாகும். இதுவே இந்த நடையே பிறகு இறைவனுடைய திருநடம் என்பதாக காட்சி அளிக்கிறது. இந்த திருநடம் நிகழும் எல்லையே பிரம்ம பீடம் மற்றும் தில்லை அம்பதி ஆகும். இப்படி பிரம்மமானது மேல் கீழ் மேலும் பாதையே பிரம்மரந்திரம் என்று மகத்துக்கள் கூறுகின்றனர். தட்டடியாதிருந்து கண்ட துரியம் தன்னில் தாண்டவம்போல் ஆடுமடா இந்த வேதை என்று மெய்வழியோரின் இந்த ஜீவநலத்தை பற்றி பாடப்படுகிறது. மேலுமிதை பாங்கு பெற முதலறிவு உச்சூதின் அறிவு என்று தெய்வம் பாடுகிறார்கள். இதை பற்றி தெய்வ வாக்கியம் கவனக்குடிகை என்று கூறுகிறது. சங்கிரி காரை ஒழிக்கும் வட்டத்தில் தாக்கிழில் உசுது கேசரி நடையாம்
சங்கிரு கரை குழிக்கும் உச்சி வட்டத்தில் காய்ச்சலில் உசூது கேசரி நடையா என்று பூரணப்பதியில் பாடுகிறார்கள். நடையனு உசூதை காண லகிவல்ல தன்னாலாக திடமுல ஞான தேசிகர் உளம் கணிந்து உடலை விட்டு உடலில் பாய்ந்து முடிந்த பட்டணத்தில் ஆக்க நடையது தோணி தோணும் நாட்டம் நீ அகலாது அங்கே என்ற இந்த பாடல் உண்மை நமக்கு நன்கு விளக்கும். அங்கத்தில் உசூல் நடைய அஞ்ச பின் ஆனது மூச்சு அகலாது பற்றிய என்று வைவத்தில் பாடியிருப்பதன்படி ஜீவனுள்ள மகோன்னத எல்லைக்கு அழைத்துச் செல்லும் வாகனம்தான் அசவை என்பதுமாகும் என்று சேர்ந்தது தெய்வ வாக்கியமே. இந்த நடனம் பாதையை அகரம் என்ற ஒரு எழுத்து வடிவில் மனிதனின் அக ஜீவதேகத்தில் 7 கோடி ஞான மந்திரங்கள் கொட்டி கிடக்கிறது. இதுவே சிந்தாமணி எனப்படும். இந்த நடமிடும் பாதையை அகரம் என்ற ஒரு எழுத்து வடிவில் உள்ளது என்று நம் மெய்வேதம் கூறுகிறது. குருபுரம் தரும் பார ரகசியமே இந்த செய்திகளெல்லாம். கௌரி குண்டலி ஓங்கி விம்மினி நிமிர்ந்து சுழன்றன் சேரவே கவனமாமணி ரசமுறையே கட்டுநாதமும் கட்டிட என்று தெய்வம் மெய்மன ஞானத்தில் பாடுகிறார்கள். இதில் மேலும் ஒரு முக்கியமான பாரரகசிய செய்தி தெய்வம் தெரிவிக்கிறார்கள். அதாவது சுழிமணி என்ற குண்டலி அலைக்கு வழிக்கு ஒரு பிரம்ம பெயர் உண்டு. அதன் பெயர்தான் அஜபை நடை என்று கூறுகிறார்கள். இதை பற்றிதான் குண்டலி அதில் கூடிய அஜபை என்று விநாயகரில் பாடப்பட்டுள்ளது. நமது வேதோனில் தற்பரமாகவும் கால் கொடு மாறி மாறி அணைத்தணைத்து தாக்கிடும் அஜபா மந்திர சவுக்கை தான் கொடுக்க கொடுக்க தாக்கிடும் அஜபா மந்திர சவுக்கை தான் கொடுக்க கொடுக்க பொற்பன தேசியம் ஓனொடி கோரண்டும் ஓகோ 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 என்று இந்த நடையை பற்றி தெய்வர்கள் தங்கள் பாடலில் அழகாக எடுத்து பாடுகிறார்கள். நமது மெய்வழி மெய்ஞான அண்டகோன் தமது தவலபத்தால் காவியறிய காரண தேகத்தை கைப்பற்றியவர் ஆவார்கள். நித்திய தேகமாகிய அந்த மகா காரண தேகத்தை பெற்றவர்தான் சன்னதானங்கிறவர்கள் என்று என்று மகா புருஷோத்தவர்கள் என்று தெய்வம் அறிந்துள்ளார்கள். இருந்து மெய்ஞானம் பெற்று தவசனங்கள் பெற்ற வல்லவர்கள் தான் இறை அவதாரமானவர்கள் என்று நாம் இந்த வாக்கியத்தில் இருந்து அறிந்தார். அது மட்டுமல்லாமல் தெய்வம் அவர்கள் இவர்தான் பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமுமாய் அல்லதுமாய் இருக்கும் அந்த பரம ரகசிய தேகத்தை சிவபத சுடரை சைவ மங்களத்தை குறைவற்ற முதலாகிய கோடி கோடி கால கோதற்ற வாழ்வி இருந்ததனை இருந்தபடி இருந்து கட்ட வல்லவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று தெய்வம் தங்க வாக்கியத்தில் பாடுகிறார்கள். வேறே பாரரகசியம் என்று பேசி வந்தோமே, பாரரகசிய பலநிலை வழி என்று தெய்வம் மான்மியத்தில் குறிப்பிட்டார்களே, அது என்ன? மேலும் இதனை குறித்து தெய்வம் தோராத உச்சி வெட்ட தேனாரி பாய்கின்ற பார ரகசியத்தின் பரம்பொருளி அனறிவி பரம்பொருளி அன்மறைவி என்று இரவாக ஆசார கண்ணியில் பாடுகிறார்கள். இப்படி பாரரகசியம் என்று வருவதெல்லாம் வேதத்தின் எழுத்தில் வராதது என்று நாம் அறிய வேண்டும். குருபரம் தரும் போகத்தால் மட்டுமே இது போதிக்கப்படுவதாக மெய்த்தவ குருபரிடம் இதில் பெரும் அரும்பெரும் போதுமாகிய பாரரகசியமான அருளமதிமை யுகாந்தா நாட்டு செல்வமாகும். தாரகா மந்திரமும் இதுவே ஆகும். மனிதனின் ஜீவதேகத்தில் 7 கோடி ஞான மந்திரங்கள் கொட்டி கிடக்கிறது. இதுவே சிந்தாமணி எனப்படும். இதில் உள்ள எல்லா செல்வமும் நமது பிரணவ அகமான தாரகமான பெற்றதுதான் உள்ளது. தெய்வமான்மியம் இதுவே சிந்தாமணி எனப்படும். இதில் உள்ள எல்லா செல்வமும் நமது பிரணவ அகமான தாரகாமணி பெட்டகத்தில் தான் உள்ளது. தெய்வமான்மியம் இதனை மிக அழகாக எடுத்து வர்ணிக்கின்றது.
இந்திர கிரண ஒளியில் எழுமோடும் அந்தரபானு மந்திரங்களும் சரிமாயமேயும் பதிமேவு கோட்டி மதிச்சுடதேக சுவாகித மந்திரங்களும் அந்தகார பிணி அறிவே இருக்கும் செந்தூர குருமணி மந்திரங்களும் வஞ்ச வடக்காடு அஞ்சாதழிக்கும் பஞ்சபூதாதி செஞ்சுளா மந்திரங்களும் புத்தி வடக்குடி சித்தி நிலப்படச் செய்யும் சக்தி மந்திரங்களும் கனக கசட தருகடன புவனசுகிருத அமுது ஒழுகும் பால்வண்ண மந்திரங்களும் யமனிரலில் ஒளிபரவு மிகுமௌன கவாதி பிற கவனரச மந்திரங்களும் இது போன்று இன்னும் இவ்வாறு ஆனந்தானந்த மந்திரங்களும் உண்டு. மேலும் இது ஒவ்வொன்றிலும் நகார வகார சிகார மணிமந்திரம் அணந்து கொண்டு இது தெய்வம் நமக்கு எல்லாம் பெரும் அடுக்கு சொல் அலங்கார வார்த்தைகள் அல்ல. இவையெல்லாம் உயிர்ப்பும் உணர்வும் கொண்ட அதிசய அருந்தவ மந்திரங்கள். தெய்வமார்கள் வாக்கே வானநாட்டு செல்வம். பந்தொரு தேசிக ஜந்திர விந்திர மீந்தே செந்தூர சிந்தாமணி தந்து வந்தொரு தேசிக வந்தீர இந்தீர மீந்தே சிந்தாரம் சிந்தாமணி செந்தூர சிந்தாமணி தெந்து என்று தனித்திருப்பார்கள். இதையெல்லாம் நமக்கு வளர்த்துவதற்காக தெய்வம் பாடுகிறார்கள். இதைத்தான் அகண்ட அகால பெருவெள்ளமாய் பொங்கி ததும்பி கொட்டி கிடக்கிறது எழுகோடி மன்றம் என்ன கண்டார் என்று பாடுகிறார் ஞானசுத்தர். வித்தலா வித்தி என்பது என்ன? மையாசனின் அமது மொழி அவரின் மந்திர வித்தான மூல மந்திரமே வித்தலா வித்தி. அவரின் தெய்வ மூல மந்திரம் உயிருள்ள பொருள். அதனால் அதை உன் நாக்கில் ஒட்ட வைத்துக்கொள் என்று தெய்வம் கூறுகிறார். இன்னும் எளிமையாக கூற வேண்டுமானால் தெய்வம் தந்த மூல மந்திரத்தை தரிசித்தவனை ரிஷி என்கிறது வேதம். இன்னும் எளிமையாக கூற வேண்டுமானால் தெய்வம் தந்த மூல மந்திரத்தை தரிசித்தவளை ரிஷி என்கிறது வேதம். உன் ஜீவதேகத்தில் பரமாத்மா இருக்கும் தெய்வ குருவனின் மூல மந்திரம் உன் எல்லா தீமைகளையும் சங்காரம் செய்து உன்னை அறியாத வாழ்க்கையில் ஏற்கும் செயலுடையது. வானநாட்டு விதை என்பது இதுவே ஆகும். இது மனிதன் ஜீவதேகமான மெய்யதிமான கல்வியில் பதிக்கப்பட்டுள்ளது என்று தெய்வம் அறிகிறார்கள். தெய்வர்கள் கோடி பேருக்கு இருந்தாலும் பொரியாதியின் சிமிழ் மெய் என்று பாடியிருக்கிறார்கள். கோடி பேரை மீட்கும் தவம் அவர்களுக்கு இருந்தாலும் அந்த தவம் போதாது என்று வான்கண்ணி விராட்டவ மதிமாதவ சிகரங்களுக்கு சென்று அந்த அலில் இருந்து சூளம் கலந்த ஒரு நிலையில் தவம் ஏற்றி வருகிறார்கள். நாம் இயற்றும் இந்த கற்பக தவம் எல்லாம் கூட உங்களை ரட்சிக்கத்தான் தவம் ஏற்றுகிறோம், இல்லையெனில் எனக்கு எதிர்க்கு இந்த தவம் எல்லாம் என்றும் தெய்வம் நமக்கு பல நேரங்கள் எடுத்துக் கொண்டுள்ளார்கள். இந்த தவத்தையெல்லாம் தெய்வம் நமக்கு அள்ளித்தரும் போது அதனை வாங்க ஒரு தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டுமானால் நமது மனம் நினைவு எண்ணம் எல்லாம் அதிகமாகும் சூக்கதேகமானது ஒரு பிரம்மலயத்தினை பெரும்படியாக ஒரு வெள்ளவ திறனை நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த நிலையானது உங்களுக்குள் அந்த அமைய எம் வேத ஞான கிரந்தங்களை சதா ஓதி இருந்து வாருங்கள் என்றும் தெய்வம் அருளிருக்கிறார்கள். தெய்வம் நமக்கு அறிவுள்ள இந்த வேத கிரந்தத்தில் அவர்கள் கூறியிருப்பதெல்லாம் மாபெரும் தவநிலை உதயத்தை நாம் அடைவதற்காகவே தந்திருக்கிறார்கள். அதில் எல்லா பிரம்ம பார ரகசியங்களிலும் பகுத்து எழுதி எல்லா பிரம்ம நிலைகளிலும் அதில் புதித்து ஒரு ஞான பெட்டக பொக்கிஷமாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இதை ஆழமாக நாம் படித்து வரும்போது அந்த பிரம்ம நிலையின் காட்சி, அந்த பிரம்ம நிலைகள் மாற்றி நம்மை அறியாமல் நம் உள்ளுணர்வில் ஒட்டி நமது அகத்தில் ஊறி நம்மை பிரம்ம லயத்தில் ஆக்கி வைத்திருக்கும். அந்த நிலையில் நாம் இருக்கும்போது அவர்கள் தவாய்க்கத்தால் நமக்கு தரும் அந்த சிமிழ் உள்ளமையான அந்த மெய்ச்செயல் நமக்கு எளிதாக பதியும். தெய்வம் அவர்கள் திருக்கரத்தில் உள்ள அந்த சிமிழ் உள்ள அந்த மெய் என்ற மெய்யானது நம்முள் எளிதாக படிந்து ஒட்டிருக்கும் நிலையனில் தான் நாம் எப்போது இருக்க வேண்டும் என்று தெய்வம் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் இந்த பிரம்மலய தவச்செயலை நாம் பெற நாம் தெய்வ கிரந்தங்களை சதா ஓயாமல் ஓதி வருவதும் தெய்வ மகா மூல மந்திரத்தில் நமது நாவில் எப்போதும் வைத்திருக்கும்படியும் இருக்க வேண்டும் என்பது முதன்மையான ஒரு கருத்தாக இருந்தது.
மேலும் தெய்வம் அவர்கள் தங்கள் அருந்தவர் திருவாக்கியத்தில் இந்த தர்மச்சாலி எல்லாரின் தாகத்தையும் தனிக்கின்ற தடாகமாகும் என்று கூறியிருப்பது மட்டுமல்லாது எம் பொன்னரங்க சபையில் உள்ளோர் எந்நாளும் வீடு வாழ்க என்று சொல்லியிருக்கிறார். தெய்வ திருவாக்கியத்தில் எம் பொன்னரங்க சபையில் உள்ளோர் எந்நாளும் வீடு வாழ்க என்று சொல்லியிருக்கிறோம். உன்னுடைய செயலால் நீ எல்லா வகையிலும் எப்போதும் என் கண் பார்க்க அழகுடையவனாக நடந்து எம் நினைவுக்கும் பிரகாசமாக விளங்க வேண்டும். அதற்காகத்தான் உண்மையில் எம் ஆசீர்வாதத்தை பதிப்பித்திருக்கிறோம். உண்மையாக உன் ஆசானை சார்ந்து எம் திருநோக்கிற்கு மாறாது நின்றால் அந்த பயத்தை பிடித்து எரிந்துவிட்டு யமமடரை மிகைக்கும் வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்போ, அதனால் நீ மரண பயத்தை கடந்தவன் ஆகிறாய் என்று தெய்வம் அருளுள்ள ஆசீர்வாதத்தை அவர் பெருங்கருணை நாம் என்ன என்று சொல்வது? முத்திப்பரை தொடரும். நமஸ்காரம்.